கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 13:14, மேத்யூ 13:14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இது எங்க சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உசியா ராஜா இஸ்ரவேலை ஒரு 45 வருஷம் அரசாளுகிறார். அரசாண்ட பின்பாக அவருக்கு இப்போ அவர் மரித்து போயிறார். அதற்கு பின்பாக தேசம் எப்படி ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி ஏசாயா கவலையாக இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய பரலோக தரிசனத்தை காட்டுகிறாரு. அப்போ அங்கே ஒரு சிங்காசனத்தை பார்க்குறாரு. தேவதூதர்கள் எல்லோரும் கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் தமக்குள்ளே பேசுகிறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக பேசி கொண்டிருக்கும்போது நமது காரியமாக யார் போவான்னு சொன்ன உடனே ஏசாயா சொல்கிறார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்லும்போது, நீ போய் இவர்களுக்கு நீ அறிவி. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே ஏசாயா 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும்போது, அப்பொழுது நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். இப்போ என்ன, நீ போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, நீ போய் பேசுங்கிறாரு. அப்போ கேட்குறாரு, ஏசாயா கேட்குறாரு, ஆண்டவரே எது மட்டும்னு? இறுதி வரைக்கும் இப்படி தாண்டா, கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் ஏசாயா 43:8 பார்க்கும்போதும், கண்களிலிருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். என்ன, அது எப்படி கண் இருந்தால் குருடராக இருப்பாங்க, அது எப்படி காது இருந்தால் செவிடனாக இருப்பாங்க? அதுதான் உறுப்பு இருக்கே. அதாவது என்னென்னா, கண் இருந்து பார்க்குறாங்க, ஆனால் அது அவங்க பார்வை, அவங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அவங்கள மாற்றுவதில்லை. காதிருந்து கேட்குறாங்க, கேட்கிற காரியம் அவர்களை உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள ஒரு முடிவெடுக்க வைக்கக்கூடிய காரியமாக இருக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக சிறைச்சாலை வீடு எடுத்து அங்கே தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிறாரு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு தினசரி ஜனங்கள் வர்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வரக்கூடிய எல்லாருக்கிட்டையும். அப்படி சொல்லும்போது 26வது அப்போஸ்தலர் 28:26 நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். காரணம் என்ன? இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியப்படாமலும் இருக்கப்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொளுத்து இருக்கிறது, காதுகளால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடம் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். அப்போ என்ன, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதே மாதிரி தான் இவங்க இருக்கிறாங்க சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாடி பிரசங்கம் பண்ணுவது சொல்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ இந்த நாளில் என்ன வசனம், இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது, தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஏசாயாட்ட சொன்னார். எப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 700 வருஷங்களுக்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்கிறாரு. அதற்கு பின்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பின்பு அடுத்த ஒரு 30 வருஷம் கழித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே ரோமாபுரியில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே இருந்து பிரசங்கம் பண்ணுற மக்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு. என்ன காரணம்? இதை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் ஜனங்களோட சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. காரணம் என்னென்னா, ஒரு காட்சி காணும்போது அந்த காட்சி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது? நீங்கள் ஒரு தேவனுடைய செய்தியை கேட்கும்போது அது உங்களை எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தில் கொண்டு போய் விடுகிறது? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ வேண்டும், நான் தேவனுடைய காரியங்களுக்கென்று இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருதா? எத்தனையோ பேர் பாவத்தில், அக்கிரமத்தில், மீறுதல்களில் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஐயோ இவர்களுக்கும் கர்த்தர் தேவை என்கிற ஒரு காரியம் வருகிறதா? இல்லை, ஐயா இவங்கெல்லாம் இப்படித்தான் வீணாக போயிடுவாங்க, இது பூரா ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா?
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பார்க்குறாங்க, ஐயோ அண்ணே இது பூரா பாவமான தேசம்னே, இவங்க எல்லாம் ஒன்றுமே இல்லைனே அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இல்லை. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. எசேக்கியேல் 33:11 என்ன சொல்றாரு? ஒரு துன்மார்க்கன் கூட தன் வழியை விட்டு மனம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய மன விருப்பம். அப்போ பார்க்கிறது உங்களை தாக்குகிறதா? கேட்கிறது உங்களை தாக்குகிறதா? எது கர்த்தருடைய இருதயத்தை துடிக்க பண்ணுகிறதோ, எது கர்த்தருடைய இருதயத்தை நொறுக்குகிறதோ, அது உங்களை நெருக்கி ஏவுகிறதா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த தங்கள் தகப்பனே, இதோ உம்முடைய இருதயம் போல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கிற ஒரு தாக்கம் எங்கள் இருதயங்களில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உமக்கென்று வாழ, உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் சஞ்சரிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.